மார்னிங் மிஸ் சீனு. குட் மார்னிங் சார். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? அவ்வளோ அழகாக இருக்கேன். சார் இல்லை, இது ஸ்மால் சிஇஓட ரூம். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இது ஸ்மால் சிஇஓவா? ஷார் இந்த பைத்தியக்காரன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நீங்கள் என்ன பண்ணுற? சீனு, இங்கே என்ன நடக்குது? என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என் கேபின்குள்ளே வந்தது தப்பு. அதுவும் இல்லாமல் என் சீட்டில் வேற உட்காந்துட்டு இருக்கான். சாரி சார். ஒன்னதாண்டா. என்ன பண்ணிட்டு இருக்க சீனு? யாரும் ஸ்மால் சிஇஓ, நீ யார் எங்க காணும்? ஏய், நான் இப்போ உங்ககிட்ட சண்டை போடுற மூட்ல இல்லை. மரியாதை எந்திச்சு வெளில போயிடு. இருடா, பேசிட்டு இருக்கேன்ல, கூடல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. ஏய், ஒரு சொன்னா புரியாது உனக்கு. முதல் எந்திரா. கார்த்திக், என்னடா அமைதியா இருக்கேன்னு பாக்குறியா? அர்ஜுன் வர டைம் ஆச்சு. மரியாதை எந்திரிச்சு கிளம்பிடு, இல்லைன்னு வச்சுக்கோ. டேய், என்னடா பூச்சாண்டி கட்டுறீங்களா? வரட்டுமே. இல்ல, உனக்கு இன்னைக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் அதையும் பார்த்துலாம்டா. எனக்கா உனக்கான்னு. கார்த்திக், அந்த ஃபைல். கார்த்திக், என்னடா என்ன நடக்குதுங்க? இவங்க என்ன பண்றா? தெரியலடா, அதை தான் கேட்டுட்டு இருக்கேன். டீனு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டவங்களாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் உங்களை ஆஃபீஸில் வேலைக்கு வச்சிருக்கோமா? சாரி சார், அதான் கேட்டுட்டு இருந்தேன். ஹேய், என்னடா ஓவரா பேசுற? நான் இங்க தானே இருக்கேன், என்கிட்ட பேசு. முதல்ல எந்திரா. எது எந்திரா? என்னடா அண்ணனும் தம்பியும் ஓவரா சொல்றீங்க? என்ன இப்படிலாம் பண்ணா எங்க அம்மா மாதிரி ஒன்றும் பேசாம அமைதியா போய்வேன் நினைச்சீங்களா? இது விக்கியோட கேபின். நான் இங்க வருவேன், உட்காருவேன், என்னன்னாலும் பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எது விக்கியோட கேபினா? டே அண்ணா, அது போன வாரம். என்ன இவ்வளவு நாள் கோமால இருந்தியா? நீ சொன்னா ஓகே ஆயிடுமா? இது விக்கியோட போஸ்டிங் தானே, உனக்கு கொடுத்துருக்காங்களா? நீ ஏன் சும்மா சொல்லிட்டு இருக்க? அவ்வளவுதானே. இப்ப வரலும் இது விக்கியோட போஸ்ட். ஸோ விக்கியோட போஸ்ட்னால அவன் இல்லாதனால நான் இங்க தான் இப்ப இருப்பேன். இனிமே அவனோட போஸ்டிங்க நான் எடுத்துக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். டேய், இப்ப நல்லா கேட்டுக்கோ. இப்ப சொல்றேன். அதாவது விக்னேஷ் அவனோட போஸ்ட மிஸ்டர் கார்த்திக் ரவிதாஸ்க்கு அஸ் அ சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனி நான் கொடுக்குறேன். ஸோ உன் தம்பிக்கு இந்த கேபின்ல எந்த வேலையும் கிடையாது. அவன் சீட்டை கிழிச்சாச்சு. அது எப்படி? நீ நினைச்சா உடனே மாத்திர முடியுமா? நீ சிஇஓ தானே? எனக்கு டவுட்டா இருக்கு. உடனே எப்படி மாற்ற முடியும்? ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல. அப்படிலாம் இந்த சீட்டை அவ்வளோ சீக்கிரமா அடுத்தவங்க தூக்கி கொடுத்துலாம் இருக்க முடியாது. அடுத்தவங்களா? யாரா அடுத்தவங்க? டே அண்ணா, நோ. டேய் தம்பி, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? உன்னைய, உங்க அம்மாவை, உங்களோட கிரிமினல் மைண்ட் எல்லாம் தெரிச்சுதான் உன் தம்பிய சும்மா உப்புக்கு சப்பனியா இந்த போஸ்ட் கொடுத்து உட்கார வச்சிருந்தோம். உன் தம்பிக்கே தெரியும். வேணாலும் உன் தம்பிக்கிட்ட போய் கேளு. எந்த பேப்பர்ஸ்லையும் உன் தம்பிக்கு இந்த பிளேஸ் தானே சைனும் வாங்கல, சைனும் அவன் போடவும் இல்லை. ஸோ இப்ப இருந்து உன் தம்பிய இந்த ஆஃபீஸ்ல இருந்து டெர்மினேட் பண்றோம். புரியுதா உனக்கு? உன் தம்பிக்கு இங்க வேலையே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ யாரா? வாட்? ஆமாண்டா. என்ன ஓவரா துள்ற? தெரிஞ்சிருச்சுல, வெளில போடா. உன் பேச்செல்லாம் கேட்டு நான் அவ்வளவு சீக்கிரமா இருந்து வெளில போக முடியாது. இப்ப இங்கேயே பெரியமா வரணும். நான் பெரியமா கிட்ட கேட்கணும். உங்க பெரியமாலாம் நீ வீட்டுல போய் பார்த்து பேசிக்கோ. இது ஆஃபீஸ். எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கேன் தம்பிக்கு, அதை கேட்காம எங்க பெரியமாட்ட நான் கண்டிப்பா கேட்பேன். உங்க பெரியமாவே ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு என்ன பண்ண போற? தம்பி, இப்ப நாங்க 2 பேரும் தான் இங்க. நாங்க சொல்றதா நீ கேட்கணும். நீ என்ன குட்டிக்கரணை போட்டாலும் ஆஃபீஸ்க்குள்ள வர முடியாது. கேக்குதா உனக்கு? நல்ல மூடு இருக்கும் போது வெளில போயிரு. இல்லைன்னு வச்சுக்கோ, கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுற மாதிரி இருக்கும். யார் ஆஃபீஸ்ல வந்து யார் சீனை போடுறது? சீன் போட வேண்டிய நாங்களே அமைதியா இருக்கோம். உன் சீன்லாம் இங்க பழிக்காதுப்பா. ஒரு அண்ணனா இருந்து தம்பிக்கு நல்ல இதை சொல்லி கொடுத்து வழிகாட்டியா இருப்பேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா டெம்பரரியா வேலை பார்த்தவன் சீட்டையும் இப்படி அநியாயமா கிழக்கி வச்சுட்டியடா. நல்ல அண்ணன்டா நீ. இல்ல, இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். என்ன முடிவா இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு வெளில போயிடு. இப்ப டியூட்டி டைம். உன்னால நிறைய பேர் டியூட்டி ஸ்டாப் ஆகி நிக்குது. இங்க இருந்து வெளில போ. எப்படி
யார் இந்த பைத்தியக்காரனா? நான் தான்டா. இப்ப நல்லா தெரியுதா யாரு பைத்தியக்காரன்னு? எல்லாரும் என் தம்பிய பிளான் பண்ணி ஏமாத்திருக்கீங்கல்ல? டேய் முட்டாள், என்னமாட உனக்கு புரியல? நாங்கனாலும் டெம்பரரியா போஸ்டிங் கொடுத்து உன் தம்பியை உட்கார வச்சிருந்தோம். நீந்தாண்டா அவனுக்கு வேலை இல்லாம பண்ணது காரணமே நீந்தாண்டா. அது உனக்கு புரியுதா இல்லையா? டெம்பரரியாவா? கார்த்திக், உனக்கும் உங்க அண்ணனுக்கும் எந்த அளவுக்கு இந்த ஆஃபீஸில் உரிமை இருக்கோ அதே அளவு எங்களுக்கும் இருக்கு. ஓ ரியல்லி? அப்படியா? விட்டா ஆஃபீஸே ஒன்னதுன்னு சொல்லுவ போல. என்னன்னு எங்க அண்ணனே வெளில நிக்க வைப்ப போல. ஆமாண்டா, கூடிய சீக்கிரத்தில் அதையும் செஞ்சு காமிக்கிறேன். டைலாக்லாம் நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். இப்போ முதல் இடத்த காலி பண்ணு. காலையிலே 3 ஆஃப் பண்ணிட்டேன். ஏ வினோத், உன் மேலே ஆல்ரெடி நான் கொல்ல வெறியில் இருக்கேன். மரியாதை என் கண்ணு முன்னாடி எடுத்து ஓடி போயிரு. இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி வெளியே போட வேண்டியதாக இருக்கும். பார்த்துக்கோ. இதுக்கு ஒரு நாயம் கிடைக்கணும். என் தம்பி எல்லாம் சேர்ந்து ஏமாத்திருக்கீங்களே, நான் பெரியமாட்ட போய் பேசிக்கிறேன். உங்க பெரியம்மா என்ன அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் இந்த சீட்டை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கறதா இல்லை. இது என் சீட். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்றா. என்னடா முறைக்கிற? நான் இருக்கிற கோவத்துக்கு உன்னை அடிச்சாலும் அடிச்சிருவேன். மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு. ஏய், நான் இருக்கும்போது என்ன மீறி எங்க அண்ணன் மேல கைய வச்சிருவியா? இல்ல அவன் மேல கைய வச்சுட்டு நீங்க வந்து ஒரு அடிதான் எடுத்து வச்சிட முடியுமா? மவனே, என்னடா லண்டன்ல படிச்சு வந்தவனுங்க இறங்கி பண்ண மாட்டோம்னு நினைச்சியா? உன்னை ஒரு செகண்ட் ஆகாது முடிச்சு விட்டு போறதுக்கு. ஆனா அப்படி எங்களை வளர்க்கல. உனக்கு இப்படிலாம் சொன்னா புரியாது. டேய் விட்றோ விட்றோ, கொஞ்சம் வலிக்குதுறோம். இதோ பாடுறா, வலிக்குதாண்டா வலிக்குதாண்டா பண்றது. ஏன்னா அதுக்கு கையவங்கண்ணா சொன்ன ஒருத்தி கைய விடுறோம். மறுபடியும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சேன், கையெல்லாம் பிடிக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டும் அவ்வளோதான், ஃபினிஷ். என்னடா அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஓவரா ஆடுறீங்க? சின்ன ஆடவே ஆரம்பிக்கலடா. நாங்கள் ஆட ஆரம்பிச்சோம், நீ தாங்க மாட்ட. அதையும் பார்க்கலாம். பார்க்க தானே போற. உனக்கே இவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க அகிலாவோட பசங்க, அப்போ எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? என்னடா பாக்குற? எங்க அம்மாவை ஏமாத்துறமெல்லாம் என்னை ஏமாத்த முடியாது. யாருக்குமே அசையாத அகிலா உங்க பேச்சுக்கு தானே மயங்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நீ யாரு, உங்க அம்மா யாரு, எல்லாத்தையும் கூடிய சீக்கிரத்துல வெளியில கொண்டு வரோம். வெல், பரவாயில்லையே, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைடா. எனக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு காம்படிட்டடா கரெக்டாக தான் இருக்கீங்க. அப்புறேண்டா அமைதியாகவே இருக்கீங்க. ஸ்டார்ட் யுவர் கேம். ஓ, உனக்கு பயந்துக்கிட்டேன்னு நினச்சியா? டே தம்பி, உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு அப்பன் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துட்டு போட்டோன்னு உன்னை விட்டு வைக்க சொல்லியிருக்கான். இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை எப்பயும் முடிச்சு விட்ருப்போம். ஒரு சில டவுட்ஸ்லாம் உன் மேலே இருக்கு, கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவன் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நாங்கள் என்ன, அவனே உன்னை செஞ்சு விட்டுருவோம். யார் அவன்? என்ன செய்யற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளு? கூடிய சீக்கிரத்தில் உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பான். பார்க்க தானே போற எவ்வளோ பெரிய ஆளுன்னு. உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறதுக்கு அவன் தானே கரெக்டான ஆளு. வருவான். அண்ணா நீ வேற, அவன் எங்க இவன் எங்க? இவனுக்கு நம்மெல்லாம் தேவையில்லடா. நம்ம ஹேண்டில் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா இவன்? லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சாதாரண லுச்சா பையன் இவனை நம்ம அளவுக்கு ஈக்குவலா பேசிட்டு இருக்க. ஹேய், பார்த்து பேசு. பார்த்து தான்டா பேசுறேன், பார்த்துக்கிட்டே தான்டா பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அது மட்டும் நீ தான்னு தெரியட்டும். அப்போ உனக்கு இருக்கு. எங்க அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அது என் கையால தான் நடக்கணும்னு. அது நீ தான் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. என்னடா பூச்சாண்டி கட்டுறீங்களா? அவன் இருக்கான் இவன் இருக்கான், உங்களுக்கு ஈக்குவல் இல்லைன்னு. என்கிட்ட மோதணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது உங்களுக்கு யாருக்குமே கிடையாது. நான் யாருன்னு தெரியும்ல? டேய், இப்பதானே கரெக்டா பேசியிருக்க.
உனக்கு மோதுறதுக்கு தானே. இப்போ ஒரு பிளான் போட்டிருக்கே, அதுக்கு ஒருத்தன் வருவான். உனக்கு எப்படிலாம் பதில் சொல்லணுமோ அப்படிலாம் சொல்லுவான். நீ நினைக்கிறது எதுவும் நடக்காதுடி. அதை மனசுல வச்சுக்கோ. கவுண்ட் யூர் டேஸ். ஏன்டா இவன்ட்டெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? சீப்ப வச்சுக்கோண்டா உங்கள. அப்புறமா வச்சுக்க. காத்து வரட்டும், இடத்த காலி பண்ண. டேய் அர்ஜுன், நீ என்னமோ பெருசா நினைச்சிட்டு இருக்க. ஆனா உன்னை கீழே தள்ளி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்கு டைம் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது கூடிய சீக்கிரத்திலே வந்துடும் நினைக்கிறேன். அப்ப இருக்கட உனக்கு. நீ தொடரணும்னாலும் சரி, தள்ளி விடுறதுனாலும் சரி, எனக்கு அப்புறம் தான் அவங்கிட்டே போக முடியும். முதல்ல என்ன ஃபேஸ் பண்ண, அப்புறமா அவங்கிட்ட போகலாம். என்ன டே அண்ணா, இவன் என்னை அடுத்த ஆஃபீஸ் வரணும்னா வேற என்ன வழியில இருக்கோ அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்றான். ஷர்ட்ஸ். டேய் அது எங்க அம்மாது. என்னடா பம்மற? நீ இனிமேல் இந்த ஆஃபீஸ்க்குள்ள நுழையிறதுக்கான 0.00 கூட வழி இருக்கக்கூடாது. ஸோ என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாச்சோ. வர்றதை பார்த்துக்கலாம். என்ன வேணா வெளில துரத்துக்கலாம். அப்படிலாம் எங்க அம்மா பண்ண முடியாது. ஏன்னா ஷர்ட்ஸை கை வச்சா என்ன ஆகும் தெரியும்ல. அடுத்த பிளானே அதான்டா. ஏய் என்ன பேசுற? என்னடா வாய்ஸ் உள்ளேயே போகுது. இவ்வளோ நேரம் பயங்கரமா துள்ளின, இப்ப பேசுடா. யார் இடத்துல யார் பேசுறது? இன்னையோடு நீ அவ்வளோதான்டா. உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. டேய் கார்த்திக்க ஹீரோவை தானே பார்த்துருக்கேன். சின்னமே நான் தான்டா உனக்கு வில்லன். நாளைக்கு அந்த ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்துறேன். யார் வரான்னு பார்க்குறேன். நல்ல பிள்ளைடா நீ. 5 நிமிஷம் ஆஃபீஸ்க்கு வந்த, உன் தம்பியோட வேலை போச்சு. உங்கள் அம்மா கொடி கட்டி பறந்தாங்களே, அந்த ஷர்ட்ஸ் எல்லாம் மாறப்போகுது. நல்ல பையன். ஒரு குடும்பத்து பையனாக இருந்து எல்லா விஷயமும் சூப்பராக பண்ணிட்ட. தேங்க்யூ மேன். ஏ ஏன் அது எங்கள் அம்மாவோட ஷர்ட்ஸ், அதெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அர்ஜுன் சொன்னா புரியல. ஷர்ட்ஸை மாற்றுறதுக்கான வேலையை பாடுறான். நாளைக்கு என்னடா, இன்னைக்கே மாற்றிடுவோம். அதுக்கு பெரியம்மா கையெழுத்து போடணும். பெரியம்மா அதுக்கு ஒரு பொருள் சம்மதிக்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். டேய் உனக்கு என்னை பற்றி சரியா தெரியல. எனக்கு ஒன்று வேணும்னா உங்கள் பெரியம்மாவே பார்க்க மாட்டேன். உங்கள் பெரியம்மாவே நான் தூக்குவேன். எனக்கு அந்த ஷேர்ஸ் வேணும்னு வச்சுக்கோ, உங்கள் பெரியம்மாவே மிரட்டி கையெழுத்து போட வைப்பேன். பார்க்குறியா? உங்கள் பெரியம்மா கையெழுத்து போடலாம் எனக்கு சாதாரணமான விஷயம். சொடக்கு போடுற நேரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். பார்க்குறியா? என்கிட்டே சவால் விடுறியா? பார்க்கலாமா? சாரி சார். சார் வினோத் சார். என்ன சார் பெரிய பிஸ்னஸ்மேன்றீங்க, என்னம்மா புரியல? நீங்கள் இடத்த காலி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து மிச்சம் இருக்குது உங்கள் பேண்ட் ஷர்ட் தான். அதையும் கழட்டி விடுறதுக்கு தயங்க மாட்டாங்க போல. எங்கனாலாம் பார்க்க முடியாது. தயவு செய்து கிளம்புங்க. ரொம்ப அசிங்கமாக போயிட போகுது சார். அச்சு பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டியா? நான் போறேன்டா, நான் போறேன். சைன் போடலாமா அச்சு?